வணக்கம், நான் தான் ஷெஃப் Deena. வெல்கம் பேக் டு ஷெஃப் Deena's கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விச் வந்து எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஒரு ப்ரிப்ரேஷன். அது மட்டும் இல்லை, இந்த சாண்ட்விச் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் ஸ்நாக்ஸ் எப்போனா சாப்பிடலாம். ஸோ இந்த சாண்ட்விச் வந்து எப்படி நம்ம ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணலாம், அதே டைமில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கான்செப்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது இன்றைக்கி வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டாக அந்த சில்லி பவுடர், சாட் மசாலா, ஜீரா எல்லாம் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணுவாங்க. அந்த பவுடர் வச்சு நான் பண்ண போகிறோம். அதே டைமில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கிரில் சாண்ட்விச், அதாவது அந்த மின்ட் சட்னி, நல்லா ஸ்பைசியான சூப்பரான சட்னி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தேவையான உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸும் வச்சு பண்ண போகிறோம். அதே டைமில் இன்னொரு சாண்ட்விச், அதாவது பிளெயின் சாண்ட்விச் எப்படி இந்த பீனட் பட்டர் வச்சு பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பீனட் பட்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும், நல்ல விஷயம். அதாவது இந்த வேர்க்கடலை வச்சு சாப்பிட்றதுனால நம்ம இதயத்துக்குலாம் நல்லது. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் பி, அது மாதிரி நிறைய பலன் உள்ள இதுதான் வேர்க்கடலை. அதனால இந்த பீனட் பட்டர் வச்சு இன்றைக்கி வந்து சூப்பரான சாண்ட்விச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஸ்ட்ரீட் ஃபுட் கிரில்டு வெஜ் சாண்ட்விச் அண்ட் பிளெயின் சாண்ட்விச் தேவையான பொருட்கள்: மல்டிகிரெயின் பிரெட் 3 நம்பர், ஒயிட் பிரெட் 3 நம்பர், லெட்யூஸ் தேவையான அளவு, பீனட் பட்டர் தேவையான அளவு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1, சாண்ட்விச் பவுடர் சிறிதளவு, வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, வெள்ளரிக்காய் 1, பட்டர் தேவையான அளவு, மின்ட் சட்னி 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இந்த மல்டிகிரெயின் பிரெட் இருக்குது. இந்த பிரெட் வந்து எல்லா கடையிலும் கிடைக்கும். ஸோ இந்த பிரெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா சாண்ட்விச் பண்ண போகிறோம், பிளெயின் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதாவது இந்த 3 பிரெட் வச்சு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளப் சாண்ட்விச் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பிரெட்டை வச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கீழே இருக்க பேஸில் வந்து இந்த பீனட் பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். நடுப்பகுதி வந்து 2 சைட்லையும் வந்து பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். திருப்பியும் இந்த இடத்துல வந்து பீனட் பட்டர். எதுக்காக இந்த பீனட் பட்டர் இதில் அப்ளை பண்ணோன்னா, உங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்ப்ரெட்டும் வந்து மாய்ஸ்சர் இருக்கும். பட் இருந்தாலும் பட்டர் சென்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பீனட் பட்டர் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பீனட் பட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பீனட் பட்டர் பாருங்கள். இந்த பீனட் பட்டர் நான் என்ன கம்பெனி யூஸ் பண்ணேன், இந்த டிசானோ. இந்த டிசானோ கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பீனட் பட்டரை வச்சு நான் இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்ப்ரெட் வந்து மேலே அப்ளை பண்ணுறேன். இப்போது திருப்பி வந்து தேவையான அளவுக்கு இந்த பீனட் பட்டரை அப்ளை பண்ணுறேன். இந்த பட்டர் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெட் நல்லா சாஃப்டாக இருக்க செக் பண்ணிக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பிரெட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த பிறகு வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த டைமில் தூளாக உடையும். ஸோ அதனால தான் பிரெட் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சாண்ட்விச் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்லையும் அப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த பட்டரில் வந்து பீனட் பட்டர்லேயும் வந்து நிறைய விதம் இருக்குது. அதாவது நான் யூஸ் பண்ணுறது க்ரீமி இந்த பீனட் பட்டர். நீங்கள் இதுக்கு இந்த ஸ்ப்ரெட்டுக்கு வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து க்ரீமி பீனட் பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது டிசானோ க்ரீமி பீனட் பட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பிரெட்டில் வந்து நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி சாண்ட்விச் வந்து பிளெயின் சாண்ட்விச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த நடுப்பகுதி வந்து பட்டர் அப்ளை பண்ணுறேன். இந்த பட்டர் வந்து நீங்கள் வந்து பிளெயின் பட்டர், அன்சால்டட் பட்டர், சால்டட் பட்டர், அப்புறம் ட்ரை ஹர்ப்ஸு, அப்புறம் வந்து கார்லிக் பட்டர், இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பட்டர் வாங்கி இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பிளெயின் பட்டர் பிடிச்சா பிளெயின் பட்டர், கார்லிக்னா கார்லிக், ட்ரை ஹர்ப்ஸு, சில்லி ஹர்ப்ஸு, இந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இப்போது இன்னொரு பகுதி வந்து பட்டர் அப்ளை பண்ணிடுறேன். இப்போது இந்த நடுப்பகுதி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நடுப்பகுதியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்க லெட்யூஸ் வைக்கிறோம். இந்த லெட்யூஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி லெட்யூஸ் இல்லாதவங்க வெறும் டேரெக்டாக வெஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்களா? இதுக்கப்புறம் 2 தக்காளி. 2 தக்காளினா ஜஸ்ட் லைட்டாக அந்த சஃபிஷியன்ட் குவான்டிட்டி தக்காளி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பவுடர். இந்த பவுடர் வந்து பிளெயின் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர், சால்ட், பிளாக் சால்ட், இந்த 4ம் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பிளெயின் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா வந்து 1 டீஸ்பூன், ஜீரா வந்து 1/2 டீஸ்பூன், அதாவது ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த பிளாக் சால்ட் வந்து நீங்கள் லைட்டாக அந்த உப்பு தன்மை தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரேஷியோ சொல்லியிருக்கேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது ஜஸ்ட் லைட்டாக மேலே அந்த பவுடர். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாமா கேட்டேன்னா ஆப்ஷன், நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணல. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி, அதாவது 2 சைட்லையும் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் குக்கும்பர் சொல்லுவாங்க. அதாவது
சின்னதாக இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் பார்த்தா இந்த கான்டினென்டல் டிஷ்ஷஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் குக்கும்பர் வந்து நீங்கள் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். திருப்பியும் இந்த பவுடர் போட்ட பிறகு ஆனியன் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால் வந்து ஆனியன் பிடிச்சவங்க வந்து நீங்கள் ஆனியன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த சீஸ் மேலே இப்படி வைக்கிறேன். வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம், திருப்பி மசாலா ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பைசஸுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இது பேசிக்காக வந்து இந்த குக்கும்பர், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லா சாண்ட்விச் வந்து நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் பேசிக்கான வெஜிடபிள் வச்சு பண்ணுறோம். இதே வந்து கிரில்டு வெஜிடபிள் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை ஜஸ்ட் லைட்டாக நடுப்பகுதி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாம் ஈவன் ஆகிடும். அதாவது சாண்ட்விச் கரெக்டாக ஈவன் ஆகிடும். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணுறோம். நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரெட் நைஃப் இப்படி கட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வரும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கிறது வந்து பிரெட் நைஃப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நைஃப்பில் தான் உங்களுக்கு பிரெட்டெல்லாம் கரெக்டாக கட் ஆகும். இதே வந்து பிளெயின் நைஃப்லையும் கட் பண்ணலாம், ஒன்று தவறில்லை. இல்லாதவங்க வீட்டில் வந்து அப்படியே கட் பண்ணலாம். ஆனால் அந்த பிரெட் நைஃப்பில் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங்லாம் வைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக ஈவனாக கட் ஆகி வெளியே வரும். பார்த்தீங்களா, இப்போது ஒரு சூப்பரான வெஜ் சாண்ட்விச், கிளப் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஒயிட் பிரெட் வச்சு நம்ம என்ன பண்ண போனால் கிரில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். 3 பிரெட். இந்த 3 பிரெட் வந்தாவே உங்களுக்கு வந்து கிளப் சாண்ட்விச் சொல்லுவாங்க. பட்டர் அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே வச்சுருக்கேன். இந்த 3 பகுதியில் வந்து மேல் பகுதியில் மட்டும்தான் இந்த பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த லேட்டிவ்ஸ் ஜஸ்ட் லைட்டாக மேலே வைக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் லேட்டிவ்ஸ் போட மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போடலாம், இல்லைன்னா விட்டுலாம். சரிங்களா? இப்போது இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து சால்ட்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போது இந்த சாண்ட்விச் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த சாண்ட்விச் பவுடர் எப்படி பண்ணுறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் பவுடர் வந்து எதுக்காக இந்த உருளைக்கிழங்கு மேலே ஆட் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் லைட்டாக காரம் வேணும்ல, அதனால இந்த சாண்ட்விச் பவுடர் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். இப்போது சீஸ் ஸ்லைஸ் மேலே வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த பட்டர் அப்ளை பண்ணிக்கிற பகுதி வந்து இந்த சைடில் வரணும். இப்போ இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்காக ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த சட்னி வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த சட்னி எப்படி அரைச்சிருக்குங்கன்னா, புதினா ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி சிறிதளவு, அதுக்கப்புறம் பூண்டு 2 பல்லு இல்லை 3 பல்லு போட்டு உப்பு போட்டு லைட்டாக அரைச்சிருக்கோம். அரைக்கும் போது கெட்டியான தயிரை போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? பாருங்கள், நல்லா க்ரீனிஷ் கலர் தெரியுது. இது அப்படியே வெளியே வச்சா கலர் மாறும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாது. இப்போ நல்லா ஸ்பைஸியாக இருக்க இந்த க்ரீன் சட்னியை மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா 2 சைடும் அப்ளை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ஒரு சைடு ப்ளேஸ் பண்ணுறேன். சட்னி அப்ளை பண்ண சைடில் தான் இந்த தக்காளியை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போது தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ஆனியன் ரிங்ஸ், இந்த ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம அப்படியே முழுசாக வைக்க வேண்டாம், இந்த மாதிரி ரிங்ஸாக எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மசாலா பவுடர். இதுக்கு மேலே வந்து திருப்பியும் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்போ தான் க்ரில் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் மேலே ப்ளேஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து நம்ம க்ரில் பண்ணுறோம். நம்மக்கிட்ட க்ரில்லர் இருக்குது. இந்த க்ரில்லரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாண்ட்விச் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த சாண்ட்விச் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போனால், இந்த க்ரில்லரில் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணணும். இப்போது பட்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். மேல் பகுதி கீழ் பகுதி 2 சைட்லேயும் வந்து பட்டர் அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் இதை சென்டராக வைக்கலாம். கொஞ்சம் சின்ன ப்ரெட்டாக இருந்தால் 2 வைக்கலாம், 2 சாண்ட்விச்சஸ் கிரில் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? இப்போ டைரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணுறோம் மேலே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது மேலே பட்டர் வேணும்னு நினச்சின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், திருப்பி பண்ணி காமிச்சிடுறேன். பட்டர் மேலே அப்ளை பண்ணால் இப்படி மேலே அப்ளை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் தேவையில்லை. பட் இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்கும், அதனால் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த சாண்ட்விச் கிரில்லர் இருக்குது. இப்போ கிரில்லுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் மேலே
மினிமம் மேக்ஸிமம் இருக்குது. ஆன் பண்ண பிறகு வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஹீட்டில் இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து டெம்பரேச்சர் ஹை ஆயிடுச்சுன்னா மீடியமான டெம்பரேச்சர் நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எங்கே வாங்குனீங்க இப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனியோட பேர் அகோரோ கிரில்லர் சாண்ட்விச். அது மட்டும் இல்லை, கம்மியான ரேட்டில் வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கினு வச்சுன்னா அது இந்த மாதிரி பிராண்ட் வாங்கலாம். அது உங்களோட சாய்ஸ். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ திருப்பிட்டு ஒரு சைடு வந்து கிரில் ஆகுதுல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஜஸ்ட் லைட்டாக இங்கே பாருங்கள், லைட்டாக திருப்பி டர்ன் பண்ணுறோம். ஏன்னா இந்த பகுதி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அமுங்கிருக்கு, இந்த பகுதி அமுங்கலை. ஸோ அதனால் டர்ன் பண்ணி திருப்பி வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போது நம்மளோட கிரில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி பண்ணுறது எல்லா ஈஸியாக செஞ்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் கிரில் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது உங்களுக்கு நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இந்த சீஸ், உருளைக்கிழங்கு, அந்த சட்னி, அதுக்கப்புறம் இந்த நல்லா மெல்ட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப பசியாக இருக்குது, நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்னங்க, இந்த பிளெயின் சாண்ட்விச் ஸ்ட்ரீட் ஃபுட் கிரில் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கும். நம்ம கையில் இருக்குது. இப்போ அப்படியே வாயெல்லாம் ஊறுது. சாப்பிட்டு பார்த்தலாமா? பாருங்கள், அந்த சீஸு, அதுக்கப்புறம் அந்த தக்காளி, இந்த மின் சட்னி, உருளைக்கிழங்கெல்லாம் பார்க்கும்போது வா சூப்பராக இருக்குது. ஜூலி, உன்னோட பைட்டை நான் சாப்பிட்றேன். பாய். சூப்பர். அந்த சாப்பிடும் போது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மின் சட்னி, இந்த ஆனியன், தக்காளி, அந்த காரம், அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் போட்டுருங்களே, ஃபேன்டாஸ்டிக். பெஸ்ட் கிரில் சாண்ட்விச் நான் சொல்லுவேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.